இந்த காணொலியை பார்க்கறதுக்காக நம்ம சேனலுக்குள்ள வந்த அனைத்து நண்பர்களுக்கும் மூங்கில் இசை எம் திம்மராஜன் அன்பு கலந்த வணக்கங்கள். திருவண்ணாமலை கிரிவலம் போலவே வேப்பனப்பள்ளி அடுத்து நாடுவனப்பள்ளியிலும் கிரிவலம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு போன வீடியோவில் பார்த்தோம். மலை உச்சியில் என்ன இருக்குது, எதையெல்லாம் அங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்குறதுக்காக மலை ஏற போகிறோம். மலையின் அடிவாரத்தில் வடகிழக்கு பகுதியில் இருக்கிற இந்த கோயில் ஸ்ரீ சௌடம்மா திருக்கோயில். இந்த இடத்துல இருந்து மலைக்கு செல்லக்கூடிய பாதை ஆரம்பிக்குது. நாம் மேலே ஏறுவதற்காக தயாராகிட்டோம். பாதை கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் சொல்லிக்கிற அளவுக்கு சிரமம் ஒன்றும் இல்லை. தாராளமாக நம்மளால் ஏற முடியும். நம்ம துணைக்கு நாடுவனப்பள்ளியை சேர்ந்த நம்ம ஃப்ரெண்டு நரசிம்மன் அண்ணா இருக்கார். அவருக்கு தான் வழி தெரியும். நாம் மலைக்கு போய் சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்குற வரைக்கும் நமக்கு உதவியாக அவர் இருக்க போகிறாரு. எப்போ நாம் எந்த இடத்துல மலை ஏறினாலும் நல்லா வெயிலில் தான் மாட்டுறோம். நாம் எந்த இடத்துல மலை ஏறுறோமோ இந்த மலையில் இருக்கிற கோயிலுங்களுக்கு நாம் ட்ரிப்பு போகும்போதெல்லாம் கரெக்டாக சரியாக இந்த 12 மணி உச்சி வெயிலுன்றாங்க பாருங்கள், அந்த வெயிலில் தாங்க கரெக்டாக மாட்டுறோம். மலை உச்சிக்கு வந்துட்டோம். கோட்டை சுவர் தெரியுது. மலையின் உச்சியில் இருக்கிற தீபத்தூண் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுற அந்த திருநாளில் இங்கேயும் இந்த தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றுறாங்க பக்தர்களும் ஊர் பொதுமக்களும். மலையின் உச்சியில் சிவலிங்கம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அந்த சிவலிங்கத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு சிறியதாக இருந்தாலும் இதோட சிறப்பான வரலாறு வேறு லெவலுங்க. இதை பற்றின விவரங்களை இன்னொரு வீடியோவில் விவரமாக மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கடுத்து இங்கிருந்து அழகான சுற்றுப்பகுதியை பார்ப்போம். வேப்பனப்பள்ளி சுற்றுப்பகுதியில் பேர் போன பச்சைமலை முருகன் கோயிலை பார்க்க முடியும். பூதிமுட்லு வேப்பனப்பள்ளிக்கு அடுத்து ஆந்திர மாநிலத்தில் கொட்டமானப்பள்ளி பேட்டராய சுவாமி மலையை பார்க்கலாம். அழகான நாடுவனப்பள்ளியை பார்க்கலாம்.
சமீபத்தில் இந்த இடத்துல 8/2/2026 ஞாயிறு அன்று சிவராத்திரியை முன்னிட்டு சிவ பஞ்சாட்சர ஜப யக்னம் அப்படின்ட்டு சிறப்பாக நடந்திருக்கு. அந்த சிறப்பான காட்சிகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இதுக்கடுத்து இந்த மலையில் 2 குகைகள் இருக்குது. அதில் ஒரு குகை நரி குகையும் இன்னொரு குகை புலி குகையும்னு சொல்கிறாங்க. மலையில் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டோம். சீக்கிர கூடத்தில் மலை உச்சியில் சிவலிங்கத்துக்கான கோயில் கட்டப்படும் அப்படின்ட்டு பரவலான செய்தி நம்ம காதில் விழுந்தது. வீடியோ முடிக்கிற நேரம் வந்தாச்சு. வீடியோ முடிக்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஒருவேளை வீடியோவோட ஹைலைட்டுக்காக ஹைப் கேட்டால் ஹைப் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.